ஸோ ஒரு வழியாக பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்னு வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராக் ஒன்று வரப்போகுது அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜியுடைய மனசில் ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருக்குது. நம்ம வந்து இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பாரமாக தான் வந்து சேர்ந்துருக்கோம். நம்ம ஒரு பையனோட ஓடி போக நினச்சோம். ஆனால் அந்த பழியெல்லாம் யார் மேலே விழுந்துச்சு அப்படின்னா வந்து கதிர் மேலே விழுந்துச்சு. கதிரை எல்லாருமே தப்பாக பேசினாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியனையும் கோமதியும் எல்லாத்தையும் தப்பாக பேசினாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு பழி வாங்குறதுக்காக தான் குமரவேலும் சக்திவேலும் சேர்ந்து எதிர்த்த வீட்டு மேலே பகை இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போனால் நீ கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு அது கல்யாண ட்ராக் மாதிரி போய் கடத்தல் ட்ராக்காக மாதிரி இவ்வளோ பிரச்சனையாகி அரசியோட கல்யாணம் நின்று போனதுக்கும் அவ்வளோ பணத்தை போட்டு 10 லட்ச ரூபா அவங்களுக்கு நஷ்டமானதுலேருந்து எல்லா விஷயமும் நடந்ததுக்கான காரணம் நம்ம தான் அப்படின்னு தோணுது. அதனால தான் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, கதிருடைய பிஸ்னஸுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். நம்மளால முடிஞ்சது அந்த வீட்டு நகையெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுத்த நம்மள்ட்ட இருக்க 32 பவுன் நகை இருக்குது. அதையா கொடுத்து பார்ப்போம்னு நினைக்கிறாங்க. ஆனால் 32 பவுன் நகையே வச்சிருக்காங்கன்னா, மொத்தம் போட்ட 60 பவுனில் மிச்சம் 28 பவுன் எங்க? அப்போ அதுவும் இவங்கள்ட்ட தானே இருக்கணும். மொத்தமாக எங்கள் நகையை கொடுங்கடா அப்படின்னு வந்து இவங்க வந்து நிற்க போகிறாங்க. அதுதான் இப்போ சக்திவேல் வீட்டு வாசலே சேர் போட்டு உட்காந்துருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அப்படியே கூனி குறுகி நிற்க போகிறாரு பாண்டியன். கதிர்கிட்டக்க ஏன்டா பணத்துக்கு நான் தர முடியாதுன்னு நான் பார்த்துக்கிறேன் நீ ஒய்ஃபோட நகையை தான் வைக்க பார்த்தியா வெக்கமா இல்லையாடா உனக்குன்னு அவர் கேட்க எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி கதிர் சொன்னாலும் இல்லை கதிர் அப்படி சொல்ல மாட்டார் வேறு. அவர் வந்து நான் தான் சொன்னேன்னு சொன்னாலும் கூட தன்னை அப்படியே வந்து பழியை ஏற்றுக்கிட்டு தியாக உள்ளமாக அவரும் இருப்பார் சில சமயங்களில் கதிர். அப்போவாச்சு ராஜி டக்குன்னு வந்து ஐயோ அதெல்லாம் நடக்கலை, நான் இதெல்லாம் ஏன் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு என் குற்ற உணர்ச்சியால் தான். முதல்ல இந்த குடும்பத்தை திருப்பி திட்டுறதை பற்றி இந்த திட்டுறதை நிறுத்துங்க. நான் ஓடி போனேங்கிறது உண்மை தான். ஆனால் ஓடி போனது கதிரோட இல்லை கண்ணனோட. அதான் உண்மை. அந்த கண்ணை வந்து என்னை ஏமாற்றிட்டு நான் வந்து என்ன நானே வந்து என் உயிரே எடுத்துடலாம்னு நினச்ச போது இந்த கதிரை கொடுத்து தான் வந்து என்னை வந்து காப்பாற்றி திருப்பி இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க கோமதி அத்தை. ஸோ அவங்க தான் பழி ஏற்றுக்கிட்டாங்க. இவனும் வந்து அமைதியாக இருந்தாங்க. இவனுக்கு நாங்கள் காதலிச்சு கல்யாணம் முடிக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சால் இப்போ அதை கேட்டு அந்த வீட்டில் எல்லாரும் சக்திவேல் முத்துவேல் இவங்கெல்லாம் மனம் மாறுவாங்களாம். இல்லை இந்த சமயத்தில் வந்து பாண்டியன் எப்படி அரசி அந்த வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்தாங்களோ அதே மாதிரி ராஜியை துரத்தி விட்டு நீ முதல்ல அந்த வீட்டுக்கு போ அப்படி நீங்கள் கணவன் மனைவியாகவே வாழையா அப்படின்னு கேட்க போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். இவங்க 2 பேர் வேறு காதலை பகிர்ந்துக்கல வேறு. ஸோ அவங்க வீட்டுக்கு அந்தந்த வீட்டு பொண்ணு போனதுக்கப்புறமா எப்படி காதல் வரப்போகுதுன்னு கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியலில் அவ்வளோ பெரிய ஒரு உண்மை வருமா? ப்ளஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கோமதி தான் அந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க, இவ்வளோ விஷயத்த மறைச்சிருக்காங்க, கதிர் மேலே பாண்டியன் கோவப்படுறது காரணமாக இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சால் இப்போ கோமதிக்கும் பாண்டியனுக்கும் இடையிலையும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.